யாரோ சொன்னாக என்னன்னு ஒரு வஞ்சி கோடி இங்க வந்து என்ன பண்றியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாங்க, கதை இன்னைக்கு ரொம்ப கதை முக்கியமான கதையெல்லாம் பேச போகிறோம். நின்று கேளுங்க. இதை கட் பண்ணிட்டு ஓடக்கூடாது. கடைசி வரைக்கும் கேட்டு முடியுமா வச்சு கேட்டுட்டு அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விடணும். அந்த புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பழைய ஆளுக ஊரை லைக்கு கைப்பு அமைக்கிறங்கடா. அதை அமுக்கூடாத்தே உலகமெங்கும் பரவுமா அந்த தமிழ் பேச்சு, இந்த முனியம்மாவோட தமிழ் பேச்சு. ஆமாம், அதை அமைக்க விட்டுருங்க. என்னத்தே நல்ல மனசு ஒரு அமைக்கிறிய சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துறதே. என்ன செய்றீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கே இருந்தோ லண்டன்ல இருந்து பேசுகிறோம்கான்லாம் கமாண்ட் ஓடுறிய, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம நாட்டு ஜனத்துக்கு நம்ம ஊர்களில் வாழ்ந்துட்டு அதை மறக்க முடியாமல் அப்படியே அந்த பேச்சுவார்த்தைகளை நம்ம கிராமத்து பாசைகளை கிராமத்தில் நடக்கிற சங்கதிகளை போடவும் அதில் புறம் பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்கள தாண்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆன்லைனில் இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருந்தே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆன்லைனில் கூட அதிகமான நல்லவர்கள் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விதத்துக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காசு கஷ்டம்டா உடனே அனுப்பி விடுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல மனசுகளை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செய்கிறாகத்தே. அப்படி செய்கிறதுனாலதான் பூமியில் கொஞ்சமாச்சும் நல்ல மனுஷன் வாழ்கிறதுனாலதான் மற்றவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கு கடவுள். இல்லைன்னா பூமியை ரெண்டா பொழந்து உள்ளே இழுத்துரும். அப்படியே உலகத்தை நீ பூராமே அரக்கணா மாறி போயிட்டேன், உள்ளே வந்துடும். அப்படி போயிடும். உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப மனுஷனை உருவாக்குறேன். என்னத்தே ஒரு சில ஒரு பாதிக்கு மேலே நல்ல பேர் இருக்கிறதுனாலதான் அவங்களால நல்லவருக்கு பேய் மேலே எல்லோருக்குண்டு ஏன் சொல்லி வச்சாங்க அந்த காலத்துலேயே. அப்படி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தாத்தே. அந்த காலம் லண்டன்லேருந்து இது பண்ணுறேன்க்கா. இது என்னது, அது என்னமோ ஊர் சொல்கிறாங்க. ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. அதேங்க ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறாங்களாம். அப்படி இலங்கையிலேருந்து அப்படி அந்த நாடுகளில் இருந்துலாம் பார்க்குறாங்களாம் என்னைய பேச்சுவார்த்தையில் பிடிச்சி. அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர்களில் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ நல்லா படித்தோம், ஒரு நல்ல வசதியாகி எப்படியோ கடவுள் நல்ல வழிவிட்டு வேறு நாட்டுகளுக்கு போயிட்டாலும் நம்ம முனியமாக பேசுகிறது நம்ம ஊர் பாசையாக பார்த்தேன் அப்படின்னு பேசி நல்லா பேசுறதை தாண்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, சொந்த வந்தோம் எங்கனங்களாம் நீங்கள் என்ன இழுத்து பேசிக்கிட்டு பேச்ச வேறு மாதிரி மாற்றுச்சே. இப்போ 20 வருஷமா ஆச்சு கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இன்னமும் அந்த கிராமத்துக்காரி பேச்சையே பேசிக்கிட்டு அப்படின்ட்டு என்னை எத்தனையோ சத்தம் போட்டிருக்காத்தே. இன்னைக்கு சத்தம் போடுறாங்கல்ல, இன்னைக்கு வாயை வச்சு வடை சுட்டு ஐம்பது பேர்த்தையும் கவர் பண்ணிட்டியத்தா அப்படின்னு பெருமை வச்சுக்கிட்டு தர்றாங்க. உண்மைதான். உண்மையாக மனசில் எதுவும் இல்லாமல் இருந்தோம்னா என்றைக்குமே கடவுள் நல்ல வழிவிடும். நல்ல மனுஷனுக்கு என்றைக்கு நல்ல வழிவிடுத்த. எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து இதை செஞ்சோம்னா இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து செஞ்சோம்னா கடவுள் நம்மளுக்கு வழிவிடாது. எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம மனசுக்கு நல்லபடியாக செய்வோம். அவகிட்ட இருந்து கிடைக்காட்டாலும் வேறவகிட்ட இருந்து நம்மளுக்கு அதுக்கான பாராட்டுதலும் அதுக்கான கௌரவமும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். நான் இப்போ முழுசாக நம்புகிறேன் தெரியுமா. என் தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுக்குறப்ப எதையும் எதிர்பார்க்கலை. நம்ம ஒரு தாய்க்கு தலைமகளாக இருந்து நம்ம அம்மாவையும் நம்ம தங்கச்சியும் பார்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. காசு பணம் நகை இத்தனை லட்சத்துக்கு போகும், அத்தனை லட்சத்துக்கு போகும். இந்த நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு போட்டு கட்டி கொடுத்துடலாம். நம்மளுக்கு கட்டி கொடுக்கணும் அல்லதுக்கு சும்மா கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்துட்டு நகையை பிடுங்கிக்கிறணும், அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு எதுவும் திட்டம் இல்லாமல் என்னத்தையோ நம்ம பிறந்துட்டோம். நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு செய்யாமல் போகிறா, நம்மளை நினைக்காம போகிறா, நம்மளை பார்த்துச்சு அக்கான்னு நினைக்காம போகிறா. என்ன நடந்தாலும் சரி தங்கச்சியை கரை சேர்த்து போடணும். என்ன இந்த தாப்பிள்ளார பிள்ளை தட்டுக்கட்டு போய் நிற்கிதுங்க அப்படின்ட்டு ஊரில் 4 பேர் சொல்லிடக்கூடாது. அப்படின்ட்டு தங்கச்சியவும் அம்மாவையும் அரவணைச்சு அதுக்கு சம்பாத்தியத்துக்கு நானாக ஒரு என் மூளைக்கா ஒரு இதுகளை உருவாக்கி நானாக சம்பாரித்து நானும் அம்மாவும் நின்று அம்மாவுந்தே என்ன பெத்த தாய்ந்தேன். என்ன பெத்த தாய் என்னக்குள்ள பிள்ளை குட்டிகளை பச்சை பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி நான் போய் கடை விட்டு வடை விட முடியுமா? நான் என்ன சிறுக போட்டு ஒரு வாளியில் ஒரு 500 ரூபாய்க்கு வடை விட்டோன்னா எங்கள் அம்மா ஒரு 200 ரூபாய்க்கு வடை விடும். 300 ரூபா வடையை கூட போட்டுரும், மாவை சேர்த்து போட்டு விட்டுருவாங்க. அதுதான் எங்கள் அம்மாவுக்கு பெருங்கை. சைஸாக போட தெரியாது. நான் ஆள் வர்ற கூட்டத்துக்களை அளவை பார்த்துக்கிட்டே அதுக்கு ஏத்தாப்பில் போடுவேன். ஆள் ரொம்ப கூட்டமாக வந்துக்கிட்டு மாவு குறைஞ்சிக்கிட்டுக்குன்னா பரவாயில்லாமல் தட்டி போட்டுருவேன். அப்படி அம்மாவுக்கு தட்ட தெரியாது. நிற மாதம் வயிற்றுல நிற மாதம்
மாதத்தோட போய் வடை ஓட்டுக்கு நிற்பேன். எத்தனையோ பேர் பார்த்துட்டு அத்தாடிப்பா மாற்ற காரிப்படி போகிறேத்தே என்னன்னு தெரிஞ்சிடாமத்தேன்னு எத்தனையோ சனம் சொல்லிட்டு போகுங்க. நீ ஐயப்பாவும் நினச்சிட்டு போயிருக்குங்க என்னத்தே. நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவதத்தே. ரொம்ப வசதியானவெல்லாம் கிடையாது. வசதியாக நகை நட்டுலாம் இப்போ நகை நட்டுலாம் போடுறத பார்த்துக்கிட்டு உனக்கு எதுக்கு நாங்கள் லைக்கு போடணும், கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் லைக் போட போகிறோம்லாம் கமாண்டில் சொல்கிறப்ப எனக்கு சிரிப்பாக இருக்கும். உண்மையிலேயே சிரிப்பாத்தே இருக்கும். நான் கஷ்டப்படுறேன்ட்டு உங்கள்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லத்தே. நான் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு நைட்டுக்கு மறு நைட்டு இல்லாமல் ஒரு சேலைக்கு மறு சேலை இல்லாமல் அப்படித்தான் வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு போனோம். என்ன அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு மறக்கக்கூடாது. அப்புறம் நம்ம நெஞ்சில் ஒரு வைராக்கியம், நம்ம பொழைச்சிப்படணும், நம்ம அந்த சமுதாயத்தில் நம்மளும் நல்லபடியாக பொழைச்சி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டு உழைச்சேன். ஆளும் பெருமா ஆணும் பொண்ணும் சேர்ந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுக்கு தடை சொல்லாமல் என் புருஷனும் என் கூட கை கொடுத்து ஓடியாந்தார். எங்கள் ஆத்தாவும் என் கூட கை கொடுத்து ஓடியாந்துச்சு. அப்படி ஓடியாரவும் பச்சை பிள்ளைய பெற்று ஒரு மற்ற பிள்ளைய வீட்டில் போட்டுவிட்டு ஓடியாந்து வேலைக்கு இங்கே வந்து வடை போட்டுக்கிட்டு இருப்பேன். பால் முறியும். அங்கே பிள்ளை அழுதுச்சுன்னா இங்கே பால் நெஞ்சு இது பண்ணி முறிஞ்சு ஓடுறத பார்த்து ஆத்தாடி பிள்ளை அழுதுங்க, பால் முறியுது, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போய் பாலை கொடுத்துட்டு ஓடியாரேன்னு ஓடுவேன். கடவுள் அப்படி நம்மளுக்கு வழிவிட்டுருக்காரு. தாய்க்கு ஒரு உணர்வை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அங்கே போனால் எங்கள் அம்மா தூக்கி வச்சுக்கிட்டு ஏன்னுக்கிட்டு இப்போ தனத்தை சர்மாவை அனுப்பிவிட்டேன் வந்துருவேன். அதுக்குள்ளேயே அவங்க சொல்லிட்டேன்டோம். அன்றைக்கி இல்லைம்மா முறிஞ்சதை பார்த்து ஓடியாந்தேன். ஆமாம் தாய்ப்பால் முறிஞ்சிருக்குல ஓடியத்தேன்னு அப்படியே பாலை கொடுத்துட்டு மறுபடியும் ஓடியாருவேன் கடைக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தேன். அப்புறம் ஓடியாந்து அப்புறம் வியாபாரத்தை பார்க்குறதே. அப்படி கருமாயப்பட்டு யாருக்கும் நம்மளை பாராட்டிடட்டும், யாரும் நம்மளை பாராட்டிடுவாங்க, நம்மளுக்கு நல்ல மனுஷன்னு சொல்லிடுவாங்க அப்படி நினச்சா இல்லை. நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம். தச்சையெல்லாம் இதில் ஆரம்பித்து தச்சையெல்லாம் உங்கள்கிட்ட பேசினேன். நிறைய பேர் பாராட்டி முனியம்மா தான் குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் சிறந்த பெண்மணியை தான் அப்படி நீங்கள் கமாண்டு ஓடுறப்போ எனக்கு உண்மையிலே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். நம்ம எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சதுக்கு கடவுள் இப்போ நம்மளுக்கு படி இழந்துக்கிட்டு இருக்கு முருகன் அப்படின்னு என் மனசார நினைப்பத்தேன். அதே மாதிரி மனசுக்குள்ளே வஞ்சகம் இல்லாமல் நம்ம செய்கிற செயல்பாடுகளை எதுவும் கிடச்சி போயிடும். அந்த அவளுக்கு இதை செஞ்சோம்டா அவங்க திரும்ப நம்மளுக்கு செய்வாங்க, அவளுக்கு இதை பண்ணணும்டா நம்மளுக்கு இது கிடச்சி போயிடும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா அதை செஞ்சுட்டு நம்ம வாட்டுக்கு வந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு அவங்க மூலம் செய்யாட்டாலும் யார் மூலமாவது வழிவிடும். என்ன நான் பெரிய மனுஷி, நான் பெரிய வசதியானவ அப்படி இந்த ஒரு 4 செயினை போட்டிருந்தா பெரிய வசதியானவ இல்லத்தே. அந்த 4 செயினி போடுறதுக்கு உழைக்கிறதுக்கு நான் பட்ட வாடு எனக்குத்தான் தெரியும். ஐயோ பாவம் வயிற்று பிள்ளையோடு நின்று வடை ஓட்டு பிழைக்குது. புருஷன் எங்கிட்டு குடிச்சிட்டு இப்படி கிடக்கானோ இப்படி வந்து பிழைக்கிறிய தேண்டு எத்தனையோ தாயை வடையை வாங்கிட்டு சொல்லிட்டு போடுச்சு. நான் சொல்லிக்கிற மாட்டேன் விவரத்தை. என் புருஷனும் உழைக்கிறாரு, நானும் உழைக்கிறோம், என் புருஷன் குடிக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா எல்லாருக்கும் விவரித்து சொல்ல முடியாது. ஐயப்பாவும் நினச்சா நம்மளை நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க நினப்பு நம்மளை என்றைக்கும் உயர்த்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் படுக்க வடையை போட்டு வந்தேன். என்ன சொல்கிறீங்க, அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதே. தங்கச்சிக்கு 20 வயனாக ஓட்டு கட்டி கொடுத்தேன். இன்றைக்கி நல்லபடியாக இருக்கா. நானும் போட்டுக்கிட்டு வரையில அவளும் போட்டுட்டு வரையில எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்மளை போல் நம்ம தங்கச்சியை நல்லா இருக்கு நம்மளத்தே அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைக்கி அந்த நினப்போட பலனை கடவுள் இன்றைக்கி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னு சொல்ல கிடையாது. இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த யூடியூப்பில் நான் பேசுகிறது மூலமாக நீங்கள் பார்க்குறது மூலமாக நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆறுதல், ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமாண்டு இதுகெல்லாம் பண்ணுறது மூலமாக கடவுள் எனக்கு படிகளந்துக்கிட்டு இருக்காருத்தே. அப்படி வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய வசதியானவன் யாரும் நினைக்காதியத்தே. நான் கருமாயப்பட்ட குடும்பத்திலேருந்து பிறந்தவன். எங்கள் அப்பவும் கஷ்டப்பட்டவர். விவசாய குடும்பம்டாவே விவசாயி என்றாவே கொஞ்சம் பேர் தான் வந்து விவசாயத்தை போட்டு முன்னுக்கு வந்தவங்க. பாதி பேத்துக்கு மேலே கடனுங்க அப்பமா வாழ்ந்தவங்க. அப்படித்தான் கடனுங்க அப்பமா அம்மா எனக்கு 10-12 வயனாக ஓட்டு கட்டி கொடுத்துச்சு. அப்படி ஒருத்த சங்கிலியும் ஒருத்த நெக்லஸையும் போட்டு தான் கட்டி கொடுத்துச்சு ஆத்தா என்னைய. அதுவும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அதை பண்ணி போட்டு எனக்கு கட்டி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வட்டி அடிச்சு எத்தனை வருஷம் கடிச்சு தெரியுமா? 5-6 வருஷம் கடிச்சு வட்டியை மட்டுமே, முதல்ல மட்டும் கொடுக்காம. அப்போ முதல்ல அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் நகையில் கொடுத்து அடகு வச்சு அதை கட்டி விடுமாண்டு எங்கள் ஆத்தாவை அதை கட்டி விட்டுட்டு அப்புறம் நகை கடன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்லங்க, பெற்றதா இல்லையா என் பிடிச்சிட்டு அனுமதி கேட்டு அப்புறம் கொடுத்த அப்புறம் அனுப்புனேன். அந்த மாதிரி உதவிண்டா யாருக்காக இருந்தாலும் செய்வேன். இப்போ கூட தம்பி ஒரு மெடிக்கல் ஆரம்பிக்க போகிறேக்கா, கொஞ்சம் உதவி ஒன்று கண்டுக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ வந்து வாங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கத்தே. அவன் பாட்டுக்கு வந்து வாங்கிட்டு என்னத்தையும் ஒரு அவன் குடும்பத்தை நல்லபடியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அக்கா கொடுத்துச்சு நம்ம நல்லபடியாக இருக்கோன்ற அந்த நினப்பு இருக்கும்ல,
அதுபோது நம்மளுக்கு என்ன அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலைண்டா எப்படித்தே உதவி செய்யணும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பலனா கரெக்டாக இருக்கணும் அவங்களும். அதுக்கு கடவுளுதையா வழி செய்யணும். என்ன நம்ம நல்ல மனசோடு கொடுக்குறோம், அவங்க நல்ல மனசோடு அதை ஏற்றுக்கிட்டு நல்ல மனசோட திருப்பி கொடுத்துட்டு நம்ம அக்காவை என்னைக்கு நம்மளுக்கு செஞ்சுன்னு நினைக்கிறேன். நினைக்காட்டாலும் போகிறேன். என்ன அவன் நினைக்கணுன்றதுக்காக நம்ம கொடுக்க கிடையாது. கடவுளை அதுக்கு நம்மளுக்கு வழிபடும் நினச்சிக்கிட்டு இருக்கே. வந்து வாங்கிட்டு போக்குன்னு சொல்லியிருக்கேன், வந்திருக்கேன், வரணுன்ட்டு இருக்கேன். இதில் இருக்கேன். அது என்ன ஊரில் கல்கத்தாவில் இருக்கேன். கல்கத்தாவில் இருக்க அப்புறம் நான் மெடிக்கலுக்கு சரி நல்லபடியாக வச்சுட்டு போகிறேன். நல்லா படிச்சிருக்கேன், நல்லபடியாக வச்சுட்டு போகிறேன்னு இருக்கேன். சின்ன தமக்க பெருத்தம்மா கதை என்ன கூட பிறந்தவங்கெல்லாம் இல்லை. என்ன இது நினச்சிக்கிறாதியே. அப்படி தத்தைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நீங்களும் நல்லா பார்த்துட்டு முனியம்மாவை பாராட்டி சீராட்டி என்னத்தையும் போடுறீங்க. ஒரு சில வயிற்றுச்ச பிடிச்சவங்க பெரிய நல்ல வந்துட்டா பேசுறதுக்கு அப்படின்னு திருறாங்க. அவங்களுக்கு வயிற்றுச்சல்லாம் சொல்ல முடியாது, சும்மா நடிக்கிற நாக்கு முண்டு அப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ பேசுகிறாங்க. ஆனால் நான் வந்து நல்லபடியாக கோவப்படுறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நல்லா சிரிச்சு மூலிகை சிரிச்சு கக்கன்னு கணச்சு அந்த இடத்த குதூகலம் பண்ணுற ஆள் நான். எதையாவது பேசி சிரிக்க வேண்டியதே, அவங்க எதையாவது என்னை நக்கல் பண்ண வேண்டியதே.